இரண்டாவது தூதன் எக்காளம் ஊதினான். அப்போது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்ற ஒன்று கடலில் வீசப்பட்டது. கடலின் மூன்றில் ஒன்று இரத்தமாயிற்று. கடலிலிருந்த ஜீவ ஜந்துக்களில் மூன்றில் ஒன்று மரித்தது. கப்பல்களின் மூன்றில் ஒன்று அழிந்தது. மூன்றாவது தூதன் எக்காளம் ஊதினான். அப்போது தீ பந்தம் போல எரிகிற பெரிய நட்சத்திரம் ஒன்று ஆகாயத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளின் மூன்றில் ஒன்றின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்தின் பெயர் எட்டி கசப்பு என்று சொல்லப்பட்டது. நீரின் மூன்றில் ஒன்று கசப்பானதாக மாறியது. அந்த நீரினால் பல மனுஷர் மரித்தார்கள். நான்காவது தூதன் எக்காளம் ஊதினான். அப்போது சூரியனின் மூன்றில் ஒன்றும் சந்திரனின் மூன்றில் ஒன்றும் நட்சத்திரங்களின் மூன்றில் ஒன்றும் அடிக்கப்பட்டன. அவற்றின் மூன்றில் ஒன்று இருண்டு போயிற்று. பகலின் மூன்றில் ஒன்று ஒளியில்லாமல் இருந்தது. இரவும் அதுபோலவே இருந்தது. பின்பு நான் பார்த்தபோது ஆகாயத்தின் நடுவே பறந்த ஒரு தூதன் பெரிய சத்தத்தோடு, பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு இன்னும் ஊதப்பட வேண்டிய 3 தூதர்களின் எக்காள சத்தங்களினால் ஐயோ 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 என்று சொல்லுகிறதைக் கேட்டேன்.